அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈட்டிங் கன் வந்து ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினேன். இது நிறைய விஷயத்துக்கு பயன்படும். இது நம்ம ஆட்டோல அதிகமா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒயரிங் கனெக்ஷன் பண்றதுக்கு. நம்ம சாதாரணமா ஒரு ஒயரை கனெக்ஷன் பண்றோம்னா போட்டு முடிக்கிட்டு டேப் அடிச்சிருவோம். அது கொஞ்ச நாள்ல ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சிரும். வாட்டர் வாஷ் பண்ணாலும் உறிஞ்சிரும். இல்லை ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னா தானாகவே உரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணால் அது ப்ராப்ளமே இல்லாத அளவுக்கு இந்த கன்னை வச்சு நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னு நான் பண்ணி காட்டுறேன். இந்த கன்னை நான் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து எடுத்துட்டேன் வெளியே. இந்த கன்னு கூட கொடுத்தது இந்த கேரண்டி கார்டு, எப்படி யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு படிக்க தெரியாது, அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதாங்க இப்போ நம்ம வாங்கின கன்று. கன்னு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தா நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. இது வந்து 1, 2, அதாவது ஹீட்டு கம்மியாக வைக்கிறதுக்கு, ஹீட்டு அதிகமாக வைக்கிறதுக்கு. நடுவில் வச்சிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இப்படி வச்சிங்கன்னா ஆஃப் ஆயிரும். மேலே கீழே ஹீட்டு கம்மியாக வர்றது அதிகமாக வர்றது அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அந்த சுவிட்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி அதை நிப்பாட்டலாம். ஒயரு ஒரு 1.5 மீட்டர் ஒயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சிமெண்ட் கலர் ஒயரையும் இந்த ரெட் கலர் ஒயரையும் நான் சும்மா ஜாயின் பண்ணி காட்டுறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு. இப்போ ரெண்டுத்தையும் இதை ஜாயின் பண்ணி நான் காட்டுறேன், ரெண்டு ஒயரையும். இது உள்ள இப்போ ஈட்டிங் சிலிவ் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டு ஒயரையும் பிரிச்சு விட்டுருங்க. ரெண்டு ஒயரையும் இப்படி கோர்த்து இதை இப்படி ஆப்போசிட்ல நீங்க ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணீங்கன்னா
கம்ப்ளீட்டாக டைட் ஆயிரும். கட்டிங் பிளேயரில் 2 கட்டிங் பிளேயர் வச்சிங்க. இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு இருக்கு, இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் இருக்கு, அந்த மாதிரி 2 பக்கமும் இருக்குனீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஒரு சுத்து மட்டும் டேப் வச்சிங்க. ஒரே ஒரு சுத்து டேப் வச்சுட்டு இந்த ஈட்டிங் ஸ்லீவை அப்படியே மேலே போட்டுக்கணும். இந்த இடத்துல டேப் வச்சு முடிச்சிருக்கோமா, இங்கே கை வச்சிங்க, இப்படி தள்ளினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஈட்டிங் வாங்கின கன்னில் இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து வத்தி குச்சியை குளிச்சு சூடு பண்ணுவோம். அந்த மாதிரி சூடு பண்ணோம்னா இது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஒயர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த கன்னில் பண்ணோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இப்போ கன்னை ஆன் பண்ணிட்டு செய்தி காட்டுறோம் பாருங்க. கன்னை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு காற்று வர சவுண்டு கேட்கும். இப்போ இந்த ஸ்லீவ் உங்களுக்கு நல்லா தெரியும். கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா சூடாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா பக்காவாக ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒயர் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு 99% வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி வருதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு இந்த கன்று வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வத்தி குச்சியை கொளுத்தி காட்டும் போது இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஒயர்லாம் எரிஞ்சிரும், அந்த ஒயருக்கு மேலே வர சிலிவுலாம் கருப்பாயிரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இதில் வராது. தேவைப்படுறவங்க இந்த மாதிரி கன்று வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.